ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின்னா என்ன? ஸோ இந்த ஆப்ஷன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சில டைம் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பயனுள்ள தகவல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் செயின் என்எஸ்சின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி இந்தியாவில் வந்து இருக்கும் ஆப்ஷன் செயின் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆப்ஷன் செயின் பேஜுக்கு வந்து நம்ம போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் எதுக்கெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா கேஷு, அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸில் வந்து அவ்வளோ லிக்விடிட்டி இருக்காது. சரிங்களா? கரன்சியில் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும். இந்த ஈக்விட்டி ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸுக்கு வந்து ரொம்ப அருமையான லிக்விடிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் செயின் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடபிள். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்என்ஓவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் வந்து ரிலையன்ஸ் வேணும்னாலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ரிலையன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸோட ஆப்ஷன் செயின் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி. ஸோ ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸ்பைரி தான் இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இதான் வீக்லி எக்ஸ்பைரி இல்லைங்களா? ஸோ வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு அந்த எக்ஸ்பைரியும் இருக்குது இதில். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். கீழே இருக்குது பார்த்திங்களா அண்டர்லைன் இண்டெக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாட் மார்க்கெட் நிஃப்டி 50யோட ஸ்பாட் வந்து வேல்யூ வந்து இது அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷனாக இருக்கும். அது வந்து எந்த டைம்லேருந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து இங்கே வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் வியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடும். இந்த வியூ வந்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் வீக் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு. ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து டேட்டா வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி 10 மினிட்ஸ், எவ்ரி 15 மினிட்ஸ், எவ்ரி 1 ஹவர் வந்து நீங்கள் அந்த டேட்டா வந்து கம்பேர் பண்ணோம், இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்புறம் எப்படி இருந்துச்சு கம்பேர் பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தராசு மாதிரி வந்து சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100க்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் பார்க்கணும், டக்குன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 42,400 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 42,400 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அட் த மணின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒன்று கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். இதுக்கு கீழே வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸு. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலு. ஸோ அது கொஞ்சம் ஹைடாக இருந்ததுனால இங்கே எழுதுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புட்டு. ஸோ இதில் 2 சைடு இருக்குது இல்லைங்களா, எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனும் இருக்கும், புட் ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லையும் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் த ப்ரைஸில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 50 முன்ன பின்னே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பைரி டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து காலோட ஓடிஎம்மு, இது வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓடிஎம்மு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனு, இது வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3மே இருக்கும். கால் ஆப்ஷனுக்கும் சரி,
புட் ஆப்ஷனுக்கும் சரி, இந்த மணி ஓடிஎம் ஏடிஎம் இது மூணுத்துக்குமே இருக்கும். பட் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே டவுனில் இருக்கும். ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎம்மில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா இதை டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன எஸ்எல் வச்சுட்டு இந்த ஃபார் ஓடிஎம்மில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே இந்த எல்டிபின்னு இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மணி ஓடிஎம் ஏடிஎம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஓஐன்னு இருக்கும். ஓஐன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா அது பேர்லேயே இருக்குது இல்லைங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எத்தனை கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனாக இருக்குது, சப்போஸ் 100 பேர் இருக்காங்க, எத்தனை கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஓஐ. இப்போ எவ்வளோ ஓஐ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ வந்து இப்போ வந்து சேஞ்சிங் ஓஐ வந்து டோட்டலில் வந்து கொடுத்துருப்பான். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னுட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்கேல்பராக இருக்கட்டும், அந்த பொசிஷன் பில்டப் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த பொசிஷன் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஓஐ வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து வால்யூம்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் ட்ரேடடு, ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் வித்தியாசம் தான் இருக்குது. இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, வால்யூம்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது வந்து வால்யூமு, எத்தனை பொசிஷன் வந்து ஓப்பனாக இருக்குது, ரெண்டும் வந்து வேறு. சரிங்களா, ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் வந்து வால்யூம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவின்றது வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ ஐவி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா இது மென்ஷன் பண்ணும் எவ்வளோ வந்து ப்ரீமியம் வந்து வேரி ஆகும் அப்படின்ட்டு. இதை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொன்று பார்க்கல, இது வந்து ஒன்று வந்து பெரிய டாப்பிக்கு. சரிங்களா, ஐவின்றது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது மீன் பண்ணோம். இப்போ வந்து ஐவி வந்து அதிகமாக இருந்தால், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்தால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஐவியாகவும், அடுத்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஐவியாகவும் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அடுத்த மணிலேருந்து கம்மியானதாக இருக்கும், ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு 500 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இது வந்து சடனாக வந்து பெரிய வந்து ரேப்பிடாக வந்து பல்ஜ் ஆகும். சரிங்களா, ஐவி எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்டிபின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ இதை வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரீமியம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது 4 வந்து ஒன்று தான். ஸோ பிட் குவான்டிட்டி, பிட் ப்ரைஸு, ஸோ ஆஸ்க்கு குவான்டிட்டி, ஆஸ்க்கு ப்ரைஸு. ஸோ நீங்கள் அடுத்த மணியில் பார்த்திங்கன்னா டைட் பிட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 42,500 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையர் இருக்கார், 3 வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து இருக்காங்க. ஸோ பிட் ஆஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லிப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 600 2000 ப்ராஃபிட்டில் இருக்கும். டக்குன்னு வந்து மார்க்கெட் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 2000 ப்ராஃபிட் பார்த்தவங்க திடீர்னு 1500 மாறும். ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகும். என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் செல்லுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. அதாவது 2 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஏடிஎம்மில். அதே நீங்கள் இந்த மணி போனீங்கன்னா டீப் இந்த மணின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உள்ளே போனீங்கன்னா டீப் இந்த மணி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா அது வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் சப்போஸ் 42,000 இருக்குது இல்லைங்களா, ஸோ நீங்கள் 41,000 போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னுட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த மணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப நோட் பண்ணணும். ஸோ ஸ்லிப்பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய குவான்டிட்டியில் வந்து நிறைய இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கால்பிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது இந்த மணி வச்சுட்டு. ஏன்னா அடுத்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் கம்மின்றது ஈஸியான நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து கால் ஆப்ஷன் பார்த்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே அது வந்து இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நம்ம கால் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னா ஓஏ இருக்கும், அந்த ஓஏ சேஞ்ச் இன் ஓஏ இருக்கும். ஸோ வால்யூம் இது எல்லாமே வந்து சேமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். புட் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸோ மார்க்கெட் மேலே ஏறி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேடும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இது 42,500, 42,600, 42,700 போகும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம். எந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சப்போர்ட் தேடணும்னு போது பார்த்திங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து தேடணும். புட் ஆப்ஷன் வந்து எதுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் 42,500. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் மாட்டிக்கிட்டு மேலே ஒரு 200 பாயிண்ட் கீழே ஒரு 200 பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றா இருக்கும். மார்க்கெட் இதே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 42,400 இருக்குது இல்லைங்களா? ஸோ மேக்ஸிமம் ஓஏ வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுக்கு வந்து 42,500 இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்காது. ஒரு பெரிய வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகும்போது தான் வந்து ட்ரெண்ட் ரேஞ்ச் மாறும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கு கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, அதானி என்டர்டைன் எடுத்துக்கோங்களா? ஸோ இங்கே அதானி என்டர்டைன்மெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓஐ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓஐயாகவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4000 வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ 4000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 4100 தான் வந்து அடுத்த பெரிய ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் இது ஒரு நல்ல வால்யூமில் பிரேக் ஆகிட்டு 4000க்கு மேலே வெயிட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களா, கண்டிப்பாக வந்து நீங்கள் 4100 வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தேர்டு ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 4200. ஸோ அதே மாதிரி வந்து அதானி என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2100. இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3900 வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து சப்போர்ட்டு S1ன்னு வாங்க இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா S2ன்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3800 இருக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 3700 இருக்குன்னுவாங்க. ஸோ லைவ் மார்க்கெட் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் சடனாக வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டாக புரியும். ஸோ S2 S3யில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓஐ பில்டப் வந்து அதிகமாக இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகாது அப்படின்றது கெஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் இதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் வந்து பில்டப் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பேசிக்கு. இதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின்னா என்ன, இதோட பேசிக்ஸ் என்ன, இந்த மணி ஓடிஎம் ஏடிஎம் இதில் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ 1 or 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் எதுனா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.